Hi viewers, welcome to my channel ஷாக் சமையல். நான் இப்போ ஒரு ஃப்ரூட்டு சாலட் செய்ய போகிறேன். அது செய்முறையை காட்டுறேன். இது நீங்கள் 21 நாள் சாப்பிட்டிங்கன்னா நல்லா ரொம்ப வயிற்றில் கொழுப்பு இருக்கிறவங்க அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஃப்ரூட் சாலட் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஒரு இந்த செய்முறையை காட்டுறேன் பாருங்கள். ஒரு மாதுளப்பழம், ஒரு கொய்யா, அதனுடைய கொட்டை போடக்கூடாதுங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த கொட்டையை எடுத்துட்டு இதனுடைய தோல் மட்டும்தான் போடணும். இது ஒரு தக்காளி, ஒரு ஆரஞ்சு, இந்த ஆரஞ்சில் கொட்டையே இருக்காது, அந்த மாதிரி ஆரஞ்சு வாங்கிக்கோங்க. வாட்டர்மெலன் ஒரு ஒரு பாதி, நான் ஃபுல்லாக எடுக்கலை, ஒரு பாதி போட்டுக்கிறேன். அப்புறமா கேரட் நல்லா துருவி நல்லா குறைன்னு வச்சுருக்கிறேன், இதுவும் எடுத்துக்கணும். ஒரு தக்காளி, 2 வாழைப்பழம், ஒரு வெள்ளிப்பிஞ்சி எல்லாம் கட் பண்ணி போட்டுக்கணும். இப்போ வாங்க போட்டுக்கலாம். மாதுளப்பழம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன், தோலெல்லாம் நீக்கிட்டு வச்சுருக்கிறேன். இப்போ வாட்டர்மெலன் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணி போட்டுக்கோங்க. இதனுடைய ஜூஸும் அதில் போகும். இப்போ இதெல்லாம் போட்டுக்கலாம். ஒரு 2 பேர் சாப்பிட்லாம். இந்த மாதிரி செய்கிறேன் நான். பாருங்கள், இந்த இது இவ்வளோ தான் போடணும். இது வெள்ளையெல்லாம் போடக்கூடாது. இந்த ரெட் கலர் இருக்கிறது போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கேரட்டு பொடியாக நறுக்கி தூள் மாதிரி வச்சுருக்கிறேன், குறைன்னு வச்சுருக்கிறேன். இது ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ ஆரஞ்சு, இதில் கொட்டையே இருக்காது, இதுவும் எடுத்து இந்த மாதிரி ஒரு துண்டாக நீக்கிக்கலாம், உரிச்சிக்கலாம். இந்த மாதிரி இது மேல் தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி போட்டுக்கணும், சின்னதாக போட்டுக்கணும். ஆரஞ்சு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது ரொம்ப சின்ன ஆரஞ்சு, இந்த மாதிரியே வாங்குங்க. இதில் கொட்டை இருக்காது, அதனால் போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு கொட்டை கூட இல்லை, பாருங்கள், நல்லா இருக்குது பாருங்கள், ஒரு கொட்டை கூட கிடையாது. போட்டுக்கலாம். இதுக்கு மேலே நான் கொய்யாப்பழம், இது செங்காயாக இருக்கிற மாதிரி போட்டுக்கணும், சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கணும். இதனுடைய கொட்டை சாப்பிடக்கூடாதுங்க, எடுத்து சளி பிடிக்கும், அதனால் நீக்கிடலாம். அதை எடுத்து வச்சுக்கலாம். இது மட்டும் போட்டுக்கணும். இந்த பாருங்கள், இதில் கொஞ்சம் கொட்டை இருந்தாலும் எடுத்துப்பேன் நான், எடுத்து கடாசிடுறேன். இந்த மாதிரி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. கொய்யாப்பழம், ஒரு கொய்யாப்பழம் மேல் தோல் எடுத்து போட்டிங்கன்னா போதும். கொட்டை போடவே போடாதீங்க, மறந்துட்டு கூட. தோல் தான் போடணும். தோல் தான் பித்தத்துக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க. கொய்யாப்பழம், செங்காய் எல்லாம் போட்டுக்கணும். இப்போ கொய்யாப்பழம் சிறுவாக கட் பண்ணி போட்டுட்டேன். இதுக்கு மேலே ஆப்பிள், ஒரு பாதி ஆப்பிள் கட் பண்ணி போட்டுக்கலாம். இதுவும் பொடியாக இந்த ஆப்பிள் தோல் எடுக்க வேண்டாங்க, இது உள்ளே இருக்கிறத எடுத்துக்கணுங்க. எடுத்துக்கின்னு போட்டுக்கலாம். இது இருக்குது பாருங்கள், இதை எடுத்து இதில் ஒரு கொட்டையாக இருக்குது பாருங்கள், இது ரொம்ப கெடுதலுங்க. இது போட்டு கடாச்சிடணும். இதை எடுத்துட்டு கட் பண்ணிக்கலாம். போட்டுக்கலாம். போட்டுக்கலாம்.
ஆப்பிள் போட்டுக்கிறேன். வெள்ளி பிஞ்சி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. எனக்கு ஒரு அரை தான் போட்டிருக்கிறேன். ஆப்பிளும் அரை தான் போட்டிருக்கேன். இப்போ ஒரு தக்காளி பாருங்கள், ஒரு சின்ன சின்னையாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அப்படிமா லாஸ்ட்டில் இது சேவ் பண்ணுறதுக்குன்னு எடுத்து வச்சுருக்கிறேன். இதெல்லாம் எடுத்து இப்படி பண்ணிக்கலாம். கீழே மேலே இப்படி பரட்டிக்கலாம். இப்போ ஒரு வாழைப்பழம், எந்த வாழைப்பழம் கூட போட்டுக்கலாம். நான் கற்பூரவள்ளி வச்சுருக்கிறேன், அது போடுறேன், வயிற்றுக்கு நல்லதுன்னு. கற்பூரவள்ளி வாழைப்பழம் இதுவும் கொஞ்சம் சிறுவாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. போட்டுக்கலாம். ஒரு அரை எலுமிச்சை பழம், அந்த சாறு மட்டும் மேலே சாறு எடுத்து போட்டுக்கலாம். ஒரு அரை போதுங்க. ஒரு ஸ்பூன் வெனிகர், ஒரு ஸ்பூனுக்கு மேலே போடக்கூடாதுங்க. பாருங்கள், ஒரு ஸ்பூன் தான், சின்ன டேபிள் ஸ்பூன், அது கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுக்கினே நல்லா இப்படி பெரட்டி விடலாம். இப்போ இது மேலே கொஞ்சம் காரத்துக்கு கொஞ்சம் சாலட் சிப்ஸு போட்டுக்கலாங்க. இதை கொஞ்சம் போட்டுக்கினிங்கன்னா கொஞ்சம் இதில் புளிப்பு, இனிப்பு, காரம்லாம் கலந்துருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. வேணும்னா கார சிப்ஸ் இல்லைன்னா நான் பாதம் ஐஸ்கிரீம் எடுத்து வச்சுருக்கிறேன், வேணால் ஐஸ்கிரீமும் போட்டு சாப்பிட்லாங்க. உடம்புக்கு நல்லா. ஐஸ்கிரீம் வேண்டாம், சளி பிடிக்குதுன்னா இந்த மாதிரி எதுனா காரம் சிப்ஸு இல்லை மோட்டா ஷோ எதுனா இருந்தால் போட்டுக்கலாங்க. ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. இது எனக்கு இது சாப்பிட்டு பார்த்து இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.